தோழர் திருபுவன் காந்தி வணக்கம். இந்த கரூர் பெருந்துயரம் தொடர்பாக 41 பேர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த சம்பவம் இதற்கு முன்பு இந்திய அரசியல் வரலாற்றில் இதற்கு முன் நிகழாத ஒன்று. இதற்கான காரணங்கள், மக்களிடையே பொதுவான அந்த உரையாடல், இந்த நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான பல்வேறு விதமான சந்தேகங்கள், கருத்துக்கள், அரசியல் ரீதியான சமூக வலைத்தள பதிவுகள், கைதுகள், அரசின் தரப்பு விளக்கம், சற்று முன்பு ஒரு 3 நாட்களுக்கு பிறகு இந்த ஒரு 4.25 நிமிடம் வீடியோ பதிவு ஆகியவை வெளியாகி உள்ள நிலையில் நீங்கள் நேரடியாக அந்த கரூருக்கு, அந்த வேலுச்சாமிபுரம் பகுதிக்கே சென்று இருக்கிறீர்கள். அந்த மக்கள் அதை என்ன நினைக்கிறாங்க சார்? இந்த நிகழ்ச்சியில பலியானவங்கள பெரும்பாலானோர் தாவேக கட்சி உறுப்பினர்கள் அல்ல. அவர்கள் விஜய் என்கின்ற தங்களுக்கு பிடித்த நடிகரை பார்க்க வேண்டும் என்று வந்தவர்கள். அவர் முகத்தை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று வந்தவர்களே ஒழிய விஜய் அவர்கள் என்ன பேசுகிறார், என்ன பேச போகிறார் அப்படின்ற அந்த அரசியலை கேட்பதற்காக அங்க வரல. அவர் நீண்ட நேரமாக அங்க காத்து இருந்தது. அதனால் அவர்களுக்கு தண்ணீரோ உணவோ இல்லாத ஒரு சூழல், மிகவும் பலவீனமான ஒரு சூழலில் தான் அவங்க இவ்வளவு பெரிய கூட்டத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. அவருடைய வாகனம் உள்ளே வந்த பொழுது மேலதிகமாக கூட்டங்கள் சேர ஆரம்பித்து அது ஒரு நெரிசலை உருவாக்கி இருக்கிறது. ஆகவே இது எந்த கூட்டத்தை முறைப்படுத்தக்கூடிய எந்த விதமான தயாரிப்பும் அந்த கட்சி இடத்துல இல்லை. அவர் சதி நடந்திருக்கு, மற்றது நடந்திருக்கு, மற்ற ஆட்கள் உள்ள வந்தாங்க அப்படின்லாம் ஒருவேளை சொல்றாங்க அப்படின்னா அதையெல்லாம் கண்டறிவதற்குரிய கட்சி நிர்வாகிகள் கூட்டங்கள்ல இருக்கணும். எல்லா அமைப்புகளும் எல்லா கட்சிகள்லயும் நடக்கக்கூடிய பெரும் கூட்டங்கள்ல, மாநாடுகள்ல அல்லது இது போன்ற சந்திப்புகள்ல, பொதுவெளியில் நடக்கக்கூடிய சந்திப்புகள்ல கட்சி நிர்வாகிகள் தான் மக்களோட மக்களாக நின்று நெறிப்படுத்துவார்கள். ஏன்னா யார் உள்ள வர்றா, யார் பேசுறா, யார் எதை செய்யறா என்பதை கவனிப்பார்கள். அதற்குதான் எல்லா கட்சியும், எல்லா இயக்கங்களும் இது ரொம்ப அடிப்படை அறிவது. கட்சி நிர்வாகிகள் தான் கூட்டத்தை கட்டுப்படுத்தாங்க. அதுவும் ஒரு பொது வெளியில போய் பேச போறீங்க, முக்கியமான தலைவர்கள் பேச போறாங்கன்னா கட்சி நிர்வாகிகள் மக்களோடு அவர் நெறிப்படுத்துகின்ற வேலையை செய்வாங்க. இவர் பேசும்பொழுது அந்த கூட்டத்தில் இந்த கட்சி நிர்வாகிகள் யார் இருந்தாங்கன்னு அவர் தான் சொல்லணும். யாரோ சதி பண்ணிட்டாங்க, யாரோ உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா, அப்படி சதி பண்ணவங்களோ உள்ள நுழைறவங்க தான் எதிரிகள் இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அப்படின்னும் பொழுது நீங்க உங்க கட்சி பொறுப்பாளர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? மக்களோட மக்களா நின்று அந்த கூட்டத்தை நெறிப்படுத்துவதற்கும் அப்படியே தவறான ஆளு தான் அங்கே பிடிச்சிருக்கணும்ல, அதெல்லாம் பண்ணிருக்கணும். சரி, நெரிசல் நடந்தது. இது இவ்வளவு பேர், இன்னைக்கு 41 பேர் இழந்திருக்கு தமிழ்நாடு. தமிழர்கள் 41 தமிழர்கள் இறந்திருக்கிறாங்க. அது குறித்தான இதை விட முக்கியமானது, அங்க காயம்பட்டவர், உங்களோட கூட்டத்தில், விஜய் அவர்களுடைய கூட்டத்தில் காயம்பட்டவர்களை காப்பாற்றிய அந்த மருத்துவத்துறையை சார்ந்தவர்களுக்காவது குறைந்தபட்சம் அந்த கட்சியில் நன்றி சொன்னாங்களா கூட தெரியல. இத்தனை மோசமான ஒரு அறிக்கை அந்த கட்சியிலிருந்து வெளிவந்திருக்கிறது. அதிர்ச்சியாக இருக்கிறது. இப்படி அதை ஒரு கை கழுவி விட்டு போகக்கூடிய ஒரு மனநிலை தான் அந்த அவருடைய காணொலியில பாக்குறது. அவங்களுக்கும் திமுக இருக்கக்கூடிய சண்டை அவங்க வச்சுக்கிட்டோம். 41 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. 41 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அதுக்காக அந்த மக்களுக்கு நீ என்ன சொல்ல போறீங்க? உங்க நிகழ்ச்சிக்கு இறந்து போயிருக்கிறாங்க. ஆக எந்த வருத்தமும் தெரிவிக்கல, ஒன்னும் தெரிவிக்கல. உங்க கட்சி சண்டையை தான் நடத்திட்டு இருப்பீங்களாங்க? அவங்க திமுகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக கூட்டத்துக்கு வந்தாங்களா, இல்ல உங்க முகத்தை பார்க்க வேண்டும் என்பது கூட்டத்துக்கு வந்தாங்களா? உங்க முகத்தை பார்ப்பதற்காக தான் கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. இல்ல நான் அரசியல் பேசுறதா வந்திருக்கிறேன்னு சொன்னா அங்கிருந்து பொது வெளியில சாதாரண வண்டியில நான் வந்துருக்கலாம். எல்லாரும் முகம் பார்க்க வந்திருக்கலாமே, எல்லா இடத்துல இருந்து நீங்க பேசியிருக்கலாமே. கூட்டத்துக்குள்ள வண்டி நிறுத்தி ஏன் பேசுறீங்க? இன்னொன்னு திருமணம் காந்தி, நீங்க இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நீங்க சந்திச்சீங்களா? அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க? நமக்கு விஜய் உடனடியாக நமக்கு ஆறுதலோ உதவிகளோ எதுவும் செய்யலையே, அந்த கட்சியினர் நம்மளை அந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் கூட நம்மளை இன்னும் ஒரு பார்க்கலையே, அதற்கான காவல்துறை அனுமதி ஒருவேளை வழங்கவில்லையோ, அல்லது அவர்கள் ஏன் இது நமக்கு ஒரு ஆறுதலாக அவர்கள் ஏன் உடன் இருக்கவில்லை என்ற எண்ணம் அவர்கள்ட்ட அந்த மேலோங்கி இருக்குதா? அல்லது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? அவங்க நீங்கள் அந்த வேலுச்சாமிபுரத்துக்கு போய் நிறைய பேரை பார்த்துருக்கீங்க, அந்த மருத்துவமனைக்கும் சென்றிருக்கீங்க. பொதுவாக அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? இது பாதிக்கப்பட்டவர்கள் தவிர இந்த கரூர் மக்கள் என்னவா ஃபீல் பண்ணுறாங்க? இந்த அணுகுமுறை, இந்த செயல்பாடுகள் அவர்கள் ஒரு சரியான முறையில் இருக்காங்களா, இல்லைன்னா அவங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் அந்த ஒரு புதிய கட்சியான ஒரு நடிகரின் தலைமையிலான அந்த கட்சிக்கான அந்த புரிதல், மக்களோட ஒரு பேர் இழப்பு, பெரும் விபத்தை எப்படி எதிர்கொள்ளணும்னு தெரியாமல் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாமல் அப்படி நடந்துக்கிறாங்க? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்?
அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க நீங்க? இல்ல, நாங்க இறந்தவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். பெரும்பாலான வீட்டுல பெண்கள் இறந்து போயிருந்தவங்க, அவங்க வீட்டுல வந்து பெண்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அது போகாதீங்க அப்படின்னு இருக்கிறாங்க. ஓஹோ. யதார்த்தமா அந்த கோயில் திருவிழாக்கு போற மாதிரின்னு சொல்லிட்டு தான் அவங்க போயிருக்கிறாங்க. இவர் 12 மணிக்கே வருவாருன்னு சொன்னதுனால காலை 9 மணிக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. அவர் மாலை 7 மணிக்கு தான் வந்திருக்கிறார். அவர் அது வரைக்கும் வந்து அவர் உணவு எடுத்துக்கொள்ளவோ அல்லது அவர் தண்ணீர் குடிக்கவோ அல்லது அவசர தேவையில் எதுக்கும் அங்க பயன்படுத்துவதற்கு வழி இல்லாத இடத்துல தான் அந்த மக்கள் அத்தனை நேரம் இருந்திருக்கிறாங்க. பெரும்பாலான மக்கள் சாதாரண ஒரு முகத்தை, ஒரு சில பெரும்பாலான மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, அவர் முகத்தை நாங்க பாத்திருந்தா அப்படியே நாங்க போயிருப்போம். அவன் கூட்டத்துல அவர் பேசுற கேட்கறதுக்கு எல்லாம் வரலங்கிறத வெளிப்படையாவே சொல்றாங்க. அப்ப அவர் வந்து என்ன பேசுறாங்கிறத கேட்கறதுக்கும் அவர் அரசியலை தெரிஞ்சு கொள்வர் யாரும் வரல. அவர் முகத்தை பார்க்கணும், ஹீரோவா இருக்கிறாரு, அவரு வந்து படத்துல பாத்திருக்கோம், நேரா அவர் முகத்துக்கு பார்க்கணும் அப்படின்னு விரும்பி வந்த ஒரு ஒரு பண்புதான் இருந்து பெரும்பாலான மக்கள் அங்க இழந்தவர்கள், தங்கள் சொந்தத்தை இழந்தவங்க அந்த அதிர்ச்சியில இருக்கிறாங்க. அவங்க சாமானிய ஏழை மக்கள், குடியான மக்கள், அன்றாட வேலைக்கு போகக்கூடியவங்க, இதில் குடும்பத்தை சேர்ந்தாலும் பெரும்பாலான இருக்கிறாங்க. அவங்க யதார்த்தமா அங்க வந்திருக்கிறாங்க, ஒரு கோயில் திருவிழாக்கு போற மாதிரி, வேற விசேஷத்துக்கு போற மாதிரி பாத்துட்டு போயிடறான்னு வந்திருக்கிறாங்க. இதான் நடந்திருக்கிறது. இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கோ நெறிப்படுத்துவதற்கோ அந்த கட்சியில் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்பது தலைவர் பேசுறது. ஒரு ஆர்கனைசிங் இல்ல.